தீபாவளிக்கு இந்த மாதிரி கிறிஸ்பியான முறுக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இதுக்கு அரை டம்ளர் முழு உளுந்த மிதமான சூட்டில் நிறமாத அளவுக்கு வறுத்தெடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் பொரிகடலையும் சேர்த்து அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். இந்த மாவை இன்னொரு பவுலில் 2 டம்ளர் அரிசி மாவு சேர்த்து அரைச்சி வச்ச மாவையும் சேர்த்து அது கூடவே ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் ஓமம், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், பட்டர், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1.25 டம்ளர் பீட்ரூட் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிணைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த டோ ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மாவு மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. உலக்கலையும் எண்ணெய் தடவி உள்ளே போட்டு புழிஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் புழிஞ்சு எடுத்துக்கலாம். கரண்டி மேலேயோ வாழை இலை மேலேயோ இல்லை எண்ணெய் கவர் மேலேயும் நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த முறுக்கை புழிஞ்சு விட்டு சைடில் அமைக்கி விடுங்க. அப்போ தான் பிரிஞ்சு வராது. எண்ணெய் சூடானோனையும் மிதமான சூட்டில் வச்சு இதில் சேர்த்துக்கலாம் முறுக்க. இந்த பபிள்ஸோட சவுண்டு கேட்குதா? இதெல்லாம் அடங்கின வட்டி நம்ம எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இடையில 2 தடவை பெரட்டி விட்டுக்கோங்க, 2-3 தடவை. இங்கே பாருங்கள், எண்ணெயோட ஓசை அடங்கிருச்சு. இப்போ எடுத்துடலாம். சூப்பர் கிறிஸ்பியான அட்டகாசமான இந்த பீட்ரூட் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டுக்கும் சரி, கலர்ஃபுல்லுக்கும் சரி, எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. அன்டில் தென் இட்ஸ் பை பை ஹரிணி.